துணை முதல்வர் பதவி அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. ஜிஓ போஸ்ட் தான். தனி பதவி பிரமாணம் கிடையாது. தமிழ்நாடு அரசின் செயலாளர் ஒருவர் அதுக்கான அரசாணையை பிறப்பித்தார். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். ஏற்கனவே துணை முதல்வர் பதவிக்கான அந்த அந்தஸ்தோடு தான் உதயநிதி அவர்கள் இருந்தார்கள். எனவே அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அந்த பிளானிங்கிற அந்த ஒரு துறையை தவிர ஒரு துறை கூடுதல். ஆனால் இதுல நம்ம உண்மையிலே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அறிவிக்கப்படாத தலைவராக செயல்பட வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் திரு உதயநிதி அவர்களுக்கு வந்துடும். அப்போ அவர் தலைமைக்கு கட்டுப்பட்ட அல்லது அவர் தலைமைதான், உதயநிதி தாங்க எங்களோட வழிகாட்டி. உதயநிதி அவர்கள் பாதையில் நாங்கள் நடக்கிறோம். இன்னொரு குரூப் நாங்க அண்ணா பாதையில் நடக்கிறோங்க, ஸ்டாலின் எங்களுக்கு வழிகாட்டி. இல்ல கலைஞர் பாதையில நடக்கிறவங்க, ஸ்டாலின் எங்களுக்கு வழிகாட்டி. இது இன்னொரு குரூப்பா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே இருக்க முடியும். அப்ப திரு உதயநிதி அவர்கள் அந்த இடத்த ஜுடிஷியஸா மிக்ஸ் பண்ணணும். சினிமா எப்ப சக்சஸ் ஆகுது? பக்கா டீம் இருக்கும் போதுதான். இளையராஜா இசை, வைரமுத்து கவிதைகள், பாரதி ராஜா டைரக்ஷன், அந்த டீம்ல ஒரு பிணக்கம் ஏற்பட்டு அவங்கவுங்க தனித்தனியா பிரியும் போது என்ன நிலைமை ஆயிடுச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அவர் ஒரு புது டீம் பில்டப் பண்ணணும். அந்த டீம்ல இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் இருக்கணும். அந்த டீம் உடைஞ்சிடாம அவர் காப்பாத்திக்கிடணும். அவரோட தொடர்பு எல்லையை விஸ்தரிக்கும். அப்பதான் அவர் உண்மையிலேயே துணை முதல்வராக சக்சஸ் ஆக முடியும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேனா பிடிச்சி எழுதிட்டு இருக்கேன். உங்க கருத்தை ஏத்துக்க முடியாது, அப்படி சொல்ல முடியுமா? காரணம் புதிய சிந்தனையாளர்கள், புதிய புதிய பணிகளுக்கு புதியவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ நம்ம நம்மளை நாமே தயார்படுத்திக்கலாம். எவ்வளவு வயசானாலும் நம்ம இளமையா சிந்தனையா இருக்கலாம், இல்ல புதிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப தயார்படுத்திக்கலாம். ஆனால் உங்களுக்கு இணையா நாங்க ஓட முடியுமா? எங்களால ரன் பண்ண முடியுமா? அதை ஓடுறது ஒரு பாதை, அந்த பாதையில நீங்க ஓட்ட பந்தய மாதிரி. நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேகமா ஓடி இருப்பேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருக்கும், இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ கட்சியில இருக்க சீனியர்கள் அவங்களுக்கும் அதே நல்லதான். அப்போ நம்ம பழைய சித்தாந்தங்களை மாறுதல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமா? நம்ம ரீவிசிட் பண்ணணுமா? இப்ப இருமொழி கொள்கை ரீவிசிட் பண்ணணுமா? தமிழ்நாட்டின் உயிர் நாடியே இருமொழி கொள்கை தான் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? இப்படியான பல கேள்விகள் இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஆனா இது எல்லாமே திருப்பி அரசியல் வரும்போது வாக்கு எவ்வளவு, வாக்கு சதவீதம், நம்மளோட வாக்கு வங்கி என்ன, இந்த கேள்விகளுக்கு உட்பட்டது. அப்போ ஒரு குரூஷியலான காலகட்டத்துல, நெருக்கடியான காலகட்டத்துல தான் உதயநிதி துணை முதல்வர் ஆயிருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம். வனத்துறை, அது உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைனா ஏதோ ஒரு டீ ப்ரமோஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா உயர்கல்வித்துறையில ஆளுநருக்கும் பொன்முடிக்கும் இடையில இருந்த மன வேறுபாடுகள், இப்படி பல விஷயங்களையும் நீங்க சேர்த்து இதுல பார்க்கணும். இப்போ ஏதாவது ஒரு வகையில ஆளுநரோட ஸ்மூத்தான அவரோட அந்த ஸ்மூத் நடவடிக்கை இல்லைன்னா இந்த மந்திரி சபை மாற்றம் இதெல்லாம் இன்னும் மீண்டும் அரசியல் சர்ச்சைக்கு ஆயிருக்கும். சோ அது எல்லாத்தையும் மனசுல வச்சு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது என்னோட சொந்த பார்வை. ஆனா ஒரு சீனியர் அமைச்சர், சீனியருங்கிறதுனாலயே ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. அப்படின்னா எப்பதான் ஜூனியர் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும்? அவன் 70 வயசான பிறகா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? சனிக்கிழமை இரவுலேருந்து பரபரப்பான ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தா, தமிழக அமைச்சரவையில் மாற்றம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி நியமனம். இதுதான் பரபரப்பான செய்தி. செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு பிறகு ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு விஷயம். இப்போ பார்த்தா இந்த அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னு தொடர்ந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. உதயநிதி அவர்களுக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது தான். அது கடந்த சில மாதங்களாகவே அதை பற்றின அந்த பேச்சு அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. இப்போது முடிஞ்சிருக்கு. முதற்கட்ட பார்வையாக இதை எப்படி பார்க்கலாம் சார்? திமுகவில் 4ஆம் தலைமுறை, அதாவது அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், இப்போ உதயநிதி, அதாவது 4ஆம் தலைமுறை தலைமை பதவி ஏற்பதற்கு திமுக தன்னைத்தானே தயார்படுத்தி விட்டது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதயநிதி திமுகவின் தலைவராகவும், மக்கள் விரும்பினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்பார். அது தேர்தலில் அவர் அடைய போற வெற்றியை பொறுத்து தான். துணை முதல்வர் பதவி அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது, ஜிஓ போஸ்ட் தான். தனி பதவி பிரமாணம் கிடையாது.
தமிழ்நாடு அரசின் செயலாளர் ஒருவர் அதுக்கான அரசாணையை பிறப்பித்தார். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். ஏற்கனவே துணை முதல்வர் பதவிக்கான அந்த அந்தஸ்தோடு தான் உதயநிதி அவர்கள் இருந்தார்கள். எனவே அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அந்த பிளானிங்கிற அந்த ஒரு துறையை தவிர ஒரு துறை கூடுதல். ஆனால் இதுல நம்ம உண்மையிலே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ எங்களுடைய காலகட்டம் எப்படி காங்கிரஸ்ல இருந்து திமுகங்கிற கட்சிக்கான வரவேற்பு நாங்க தந்தோம். அதாவது அதிமுக இல்லாத காலகட்டம், திராவிட சித்தாந்தங்கள்னு நம்ம இன்றைக்கு சொல்கிற சித்தாந்தங்கள் தோன்றிய காலகட்டம் 49 இருந்து ஒரு 60 வரைக்கும் எனக்கு ரொம்ப பள்ளி மாணவ பருவம். பெரிய அளவுக்கான தெளிவெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு அந்த எம்ஜிஆர் மன்றங்கள் இது மூலமாக அந்த தெளிவு பிறக்க ஆரம்பித்து விட்டது. அப்போ எப்படி காங்கிரஸ் ஒரு பெரிய பேர் இயக்கம், கிராமங்கள்ல கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கோம், உங்களுக்கே தெரியும். அதிலிருந்து எப்படி நாங்க விலகி இன்னொரு சித்தாந்தத்தின் பால் ஈர்க்கப்பட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டா துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் பதவியின் பொறுப்பு என்னன்னு புரியும். திரு ஸ்டாலின் அவர்கள் மகன் துணை முதல்வர் ஆயிட்டோம் அப்படி நினைக்க கூடாது அவரு. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு அதை வெளிப்படையா சொல்றேன். இப்போ சித்தாந்த மாறுபாடு அல்லது புதிய சித்தாந்தத்துக்கான வரவேற்பு, இந்த இடத்தை நம்ம நுணுகி பார்க்கணும். புதிய சித்தாந்தம் வரும்போது தேசிய சிந்தனை, தேசிய சித்தாந்தம் அது பலவீனமாகுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் ஆகணும், அதுக்கான விடுதலை போராட்டம் ஒரு 200 வருஷமா நடக்குது. அதோட நீட்சி காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு குறிக்கோள் போயிருச்சு, ஏன்னா நம்ம சுதந்திரம் ஆயிட்டோம். அது பிறகு 57 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியோட இவாலுவேஷன் வந்துடும். 52 ஒரு தேர்தல், 57 ஒரு தேர்தல். அது செய்ய தவறியது இல்ல, நம்ம கண்ணுக்கு எதிரியே திடீர்னு பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆகுது. எங்க ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா பெரிய மிட்டாமராசுகளா இருப்பாங்க. நம்மளையெல்லாம் கிள்ளுக்கீரையா நினைச்சு பேசுவாங்க. டேய் வாடா போடா, என்னடா வீட்டுக்குள்ள வந்துட்ட நீ பாட்டுக்கு, என்ன ஊருக்குள்ள செருப்பு போட்டு நடக்கிறியாம, இப்படியெல்லாம் நீங்க உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு சொன்னா கிராமத்துக்குள்ள செருப்பு போட்டு நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. துண்டு என்பது தோளில் தொங்குவதல்ல, இடுப்பில் கட்டுவது என்கிற சித்தாந்தம் இருந்த காலகட்டம். இதெல்லாமே நீங்க 60 வரைக்கும் இருக்கு. எங்களுக்கு அது மனசுல ஆழ பதிஞ்ச விஷயமாயிருச்சு. வடு தீராத வடு. அப்போ துண்ட தோல்ல போட்டுட்டு மேடையில பேசுறது அது ரொம்ப பெரிய விஷயங்க. துண்டு தோல்ல போட்டிருக்காரா அப்படின்னா பெரிய ஆள் தான். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் துண்ட இடுப்புல கட்டி இருப்பாங்க, சட்டை போட மாட்டாங்க. அப்போ வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, தோல்ல தொங்குற துண்டு, அடுக்கு மொழியில பேசுற வன்மை எல்லாம் போக சினிமாங்கிற அந்த ஊடகம். ஊர்ல என்ன சினிமா தவிர வேற என்ன இருக்கு? அந்த காலத்துல டிவி கிடையாது. எங்க அப்பாவே டூரிங் டாக்கிஸ் தான் வச்சிருந்தாரு. டூரிங் டாக்கிஸ் முதலாளினா பெரிய தொழில், அது பயங்கர கடன் தான் வரும். அதுல 11 மாசத்துக்கு ஒருக்கா டென்ட் கொட்டாயை தூக்கணும், அதுக்கு புது லைசன்ஸ் தருவான். கடன் ஆச்சுன்னா எம்ஜிஆர் படத்தை எங்கேயாவது கெஞ்சி கூத்தாடி வாங்கி போட்டு கடனை தீக்கிறது. நீங்க நிறைய டூரிங் டாக்ஸ் முதலாளிகளோட கடன் அப்படிதான் தீர்ந்ததுங்க. இதுல எம்ஜிஆர் மேலேயும் ஒரு பற்று வரும். எம்ஜிஆர் திமுக இருந்தார். ஜவு மிட்டாய்க்காரன் கூட வாட்ச் கட்டி விடுவான், மிட்டாய் வாட்ச். பலருக்கும் இன்னைக்கு நம்ம சொன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு வாட்ச் எப்படின்னா மூவர்ணம் காங்கிரஸ் வாட்ச், அது சிவாஜி வாட்ச். 3 கலர்ல இருக்குங்க அந்த வாட்சோட ஸ்ட்ராப். ஓடாத கடிகாரத்துல மணி பார்த்துட்டு இருப்போம். இன்னொரு வாட்ச் புதுசா அறிமுகமாச்சு, ஒரு 57 முதல் 60க்குள்ள. அது இருவண்ண வாட்ச், எம்ஜிஆர் வாட்ச், கருப்பு சிவப்பு. அப்போ அது பெரிய வரவேற்பு பெற்றது சிறுவர்கள் மத்தியில. இப்போ சித்தாந்தம் எப்படி மாறிச்சு? தேசிய சிந்தனையிலிருந்து திராவிட சித்தாந்தத்துக்கு வரும்போது திராவிட சித்தாந்தம் ஒரு சமரசம் செய்து கொண்டது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன சமரசம்னா, அன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு சிந்தனையாக இருந்தது எதுன்னா பொது உடைமை சித்தாந்தம் தான். கம்யூனிஸ்டுகள் தான் அப்போ காங்கிரஸுக்கு போட்டி. 63 தான் கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு. 52, 57 2 தேர்தல் கம்யூனிஸ்ட் கட்சி. அப்ப திராவிட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கிடுச்சு. நீங்க பட்டுக்கோட கல்யாண சுந்தரம் பாட்டெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, நாடு விளைஞ்சன்ன கண்ணே நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம், பயங்கர பாப்புலரா இருக்கும். ஆமா, உண்மையிலே நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் கிராமத்துல விவசாயத்தை வச்சு, நமக்கு என்ன காடு விளைஞ்சு கழனி விளைஞ்சு என்ன பிரயோஜனம், வெறும் கையும் காலம் தானே மிச்சமா இருக்கு. ஆஹா, இதை யாரு பேசுறா? இத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காருங்க, தஞ்சாவூர் மாவட்டம். அவரு எம்ஜிஆர் பாடுறாருங்க. அத அப்போ இயல்பாக ஒரு பெரிய அட்ராக்ஷன்.
எங்க இருந்து? கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட இருந்து. அப்போ திமுகல யார் இருந்தா? சைக்கிள் கடை வச்சிருக்கவங்க, குட்டி குட்டியா தொழில் பண்றவங்க. எங்க ஊர்ல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஒருத்தர், அவர் நடமாடும் ஜவுளி கடல் அப்படின்னு ஒரு போர்டு போட்டுக்கிட்டு, சைக்கிள் தான் அது, கடல்லாம் கிடையாது, வெறும் சைக்கிள் வண்டி. பின்னாடி வந்து துணி மூட்டையை வச்சுக்கிட்டு கிராமங்கள்ல போய் தவணை முறையில துணி கொடுப்பாருங்க. தவணை முறையில துணி கொடுத்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணிக்கிறது. அவர் தான் வந்து திமுகவின் முதல் அந்த பகுதியில முதல் பொறுப்புக்கு வந்தவர். அப்ப யாரு திமுக பொறுப்புல இருந்தா? சில்லறே இல்லாதவங்க, ரொம்ப கீழமையானவர்கள், சாமானியர்கள், சட்டை போட முடியாதவர்கள், செருப்பு போட முடியாதவர்கள், இவங்களை எல்லாம் அரவணைத்து வருகிற திமுக. அதுல கிடைத்த பாப்புலாரிட்டி, அதுல கிடைத்த சித்தாந்த ஊடுருவல், சித்தாந்தத்தை எளிதா கடத்த முடிஞ்சது. இன்னைக்கு திமுக எப்படி இருக்கு? திமுக இல்ல, அண்ணா திமுகவும் எப்படி இருக்கு? டாடா சுமோ ஒண்ணு, அது பழைய வாகனம். இன்னைக்கு இனோவா தான். நீங்க எந்த கட்சிக்காரங்களை பார்த்தாலும் படுபயங்கரமான இனோவா வாகனத்துல, வாகனமே போக முடியாத ரோட்ல அந்த வண்டி போகுது. ஊருக்குள்ள நீங்க வந்து பாருங்க, குட்டி குட்டியா இருக்கும் ரோடு, ரோடு நல்லா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு அந்த இனோவா வாகனம் போனா நம்ம டூ வீலர்ல வர்றவங்க எல்லாம் ஓரத்துல நிக்கணும். யார் போறாங்க இனோவால அப்படின்னா, இந்த கட்சியோட சேர்ந்த இந்த பொறுப்புல இருக்கவர். எந்த ஊரை வேணாலும் நீங்க எடுக்கலாம். அப்போ சித்தாந்தம் திருப்பி கீழமை நிலைமையில் இருக்கவங்களுக்கு போய் சேருமா? சரி, சித்தாந்தத்தை போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கா? இந்த 2 கேள்விக்கான விடை வந்து உதயநிதி தேடணும் என்பது எனது கருத்து. அதாவது நம்ம பழைய சித்தாந்தம் காங்கிரஸ் சித்தாந்தத்தை வீழ்த்தியது. ஆனா நம்ம என்ன சித்தாந்தத்தை சொன்னோமோ 49ல இருந்து, அதுக்கு இன்னைக்கு 75 வருஷம் ஆயிப்போச்சு. அதற்கு பிறகு எவ்வளவு தொழில்நுட்ப புரட்சி, உலகம் முன்னேறி இருக்கு. வெறுமனே வீடியோலயே இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தையே முடிச்சிடலாம். அப்போ அந்த பழைய சித்தாந்தத்தை எந்த அளவுக்கு நம்ம கடத்தணும், அந்த சித்தாந்தத்தை அப்படியே பியூரா கொண்டு போடுமா, இல்ல சித்தாந்தத்தின் சாரத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு காலத்துல திராவிட சித்தாந்தம் வளரும் போது எப்படி வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கி வளர்ந்ததோ அப்படியான ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறதா? இப்படி ஒரு பொலிட்டிக்கலா திரு உதயநிதி அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இன்னொரு பக்கம் இது ஒரு வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்த பாதை ஒரு நீண்ட நெடிய தூரம் அப்படின்னும் போது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 3.5 ஆண்டுக்குள்ளேயே எல்லாமே நடந்துருச்சு, வெகு சீக்கிரமாகவே துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னும் போது, இது இது முதலமைச்சர்களுக்கு ஒரு அழுத்தமாக பார்க்கணுமா, இல்லை வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கா? இவரை கொண்டு வதற்கான காரணங்கள் எதுவும் இருக்கா? அப்படியான பார்வை தேவையில்லைங்கிறதா என்னோட கருத்து. வாரிசு அரசியல் அது வந்து ஒரு அரசியல் போட்டியில சொல்றதாங்க. எல்லா பெரிய கட்சிகள் எல்லாத்துலயுமே, திமுக உட்பட எல்லாத்துலயுமே தாத்தா பேரனுக்கு மகன் இப்படி எல்லாம் அப்படிதான் இருக்கு கட்சி. அது சித்தாந்தத்தை கொண்டு போறதுக்கு கூட அது கொஞ்சம் சில வகையில எளிதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு கட்சிக்கு நம்ம ஏங்க ஓட்டு போடணும்? ஒன்றை எதிர்க்கிறோம், ஒன்றை ஆதரிக்கிறோம் இல்லையா? ஏன் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும், ஏன் நீங்கள் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள், இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம விட தேடணும்ல. அப்போ நம்மளோட ஓட்டு வங்கி என்ன, இதை நம்ம உணரணும். எந்த ஓட்டு வங்கியை இழந்திருக்கிறோம், எந்த ஓட்டு வங்கியை பெற்றிருக்கிறோம், புதிதாக எந்த ஓட்டு வங்கியை நம்ம கொண்டு வரணும். இவ்வளவு பெரிய கேள்விகள் வந்து உதயநிதி முன்னாடி இருக்கு. என்ன காரணம்னா, அவர் துணை முதல்வர் என்றாலும் அவர் தான் வருங்கால முதல்வர், வருங்கால திமுக தலைவர் அப்படித்தானே பார்க்கப்படுது. அப்போ எங்களோட பழைய சித்தாந்தவாதிகள் காலத்துக்கு பின்னாடி 2026 தேர்தல், 2031 தேர்தல், இதுல எல்லாம் யாரு இருக்க போறாங்க அப்படின்னா, உதயநிதி அவர்கள் அவர் வந்து இன்றைக்கு உருவாக்குவார்கள். எம்ஜிஆர் காலத்துலங்க, எம்ஜிஆர் மரணம், ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க 91. அவங்க வயசு ரொம்ப கம்மி தாங்க. எல்லாமே அந்த 45 ஏஜ் குரூப்ல ஆட்சிக்கு வந்தவங்கள கலைஞரும் இருக்காரு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சீனியர்ஸ் அவங்கள கொஞ்சம் ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல கட்சிக்கு வந்து புதிய தலைமையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மந்திரி சபையே சீனியர்கள் மந்திரி சபை மாதிரி தான் இருக்கும். ஆனா அதற்கடுத்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜெயலலிதாவின் வழியொற்றி நடப்பவர்கள் அப்படி வந்தாங்க. கலைஞரும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க. 69, 71 அண்ணா மறைவுக்கு பிறகான ஒரு ஆட்சி காலகட்டம். பழைய ஆட்கள் அப்படியே ரீட்டைன் ஆனாங்க, நாவலரை தவிர. 71, 76 திமுக ஆட்சி டிஸ்மிஸ் வரைக்கும் 184 சீட்டு, பெரிய வெற்றி. நடுவில் ஒரு பெரிய பிளவு, அண்ணா திமுக வருது. அப்போ அந்த சீனியர்ஸையும் ஜூனியர்ஸையும் அவர் மிக்ஸ் பண்ணி கொண்டு போனார். இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர், அவர் தான் முதல்வர். அவரோட விருப்பப்படி தான் மந்திரி சபை மாற்றம் எல்லாமே நடக்கும், அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால்
அறிவிக்கப்படாத தலைவராக செயல்பட வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் திரு உதயநிதி அவர்களுக்கு வந்துடும். அப்போ அவர் அவர் தலைமைக்கு கட்டுப்பட்ட அல்லது அவர் தலைமைதான், உதயநிதி தாங்க எங்களோட வழிகாட்டி. உதயநிதி அவர்கள் பாதையில் நாங்கள் நடக்கிறோம். இன்னொரு குரூப் நாங்க அண்ணா பாதையில் நடக்கிறோங்க, ஸ்டாலின் எங்களுக்கு வழிகாட்டி. இல்ல கலைஞர் பாதையில நடக்கிறவங்க, ஸ்டாலின் எங்களுக்கு வழிகாட்டி. இது இன்னொரு குரூப்பா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே இருக்க முடியும். அப்ப திரு உதயநிதி அவர்கள் அந்த இடத்த ஜுடிஷியஸா மிக்ஸ் பண்ணணும். இப்ப கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நம்ம கருத்தியல் எது? நம்ம கருத்தியல் என்பது எல்லா மதங்களையும் சமமாக பார்ப்பது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சமூக நீதி, கடையனுக்கும் கடை தேற்றம், கீழ் நிலைமையில் இருக்கவங்களுக்கு பலன்கள் போய் சேரணும், ஒரு வெல்ஃபேர் மாநிலம். அதே நேரத்துல நம்ம தொழில் ரீதியா முன்னேறி இருக்கிறோம், தொழில்துறையில முன்னேறி இருக்கிறோம், மருத்துவத்துறையில முன்னேறி இருக்கிறோம், கல்வி முன்னேறி இருக்கிறோம். இந்தியாவின் பிற எல்லா மாநிலங்களையும் விட நம்ம மேல இருக்கிறோம். அப்ப அந்த வளர்ச்சியவும் ரீட்டைன் பண்ணணும். அதே நேரத்துல நம்ம கீழ் நிலையில இருக்கிறவங்களையும் கைவிட்ட முடியாது. ஏன்னா புதிய ஏழைகள் தோன்றிட்டே தான் இருப்பாங்க. சரி, ஏழைமையை நம்ம முற்றிலும் ஒழித்துட்டோமா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். எல்லா ஏழைகளும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்களா? விலைவாசி உயர்வு, பணப்பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம். நீங்க போய் பாருங்க, ஊர்கள்ல வேலையே இல்லை. சாலையோரத்தில் வேலையற்றதுகள் மனதிலே விபரீத சின்னங்கள், விபரீத எண்ணங்கள். வேந்தே இதுதான் காலத்தின் குறி. இது அண்ணாவோட வசனம். இப்ப அப்படி இருக்கு. எங்க காலத்துல வேலையில்லா திண்டாட்டம் பற்றி ஒரு கட்டுரை வரைகன்னு பள்ளிக்கூடத்துல சொல்லுவாங்க. இப்பவும் அப்படிதான் வைக்கணும் போல இருக்கு. என்ன காரணம்? அது உண்மையிலேயே பிளானர்ஸ் யோசிக்க வேண்டிய விஷயம். பிளானிங்ங்கிற பொறுப்பு உதயநிதியில இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். ஏங்க வேலை இல்ல? இவ்வளவு தூரம் தொழில் வளர்ச்சி எல்லாமே இருக்குல்ல. அப்ப ஊர்ல வேலை இல்லாம இருக்கிறவனே இருக்க கூடாதுல்ல. பிஸியா இருக்கணும் எப்ப பார்த்தாலும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலைக்கே ஆள் கிடைக்கிறது இல்லைங்க, இது ஒரு குறை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலையே இல்லைங்க, இது ஒரு குறை. ஏன்? ஏதோ ஒரு இடத்துல நம்ம நம்மளோட திட்டமிடுதல் தவறு இருக்கு. அப்போ இது அதிருப்தி உணர்வை தானே கிரியேட் பண்ணும். வேலையே இல்லைங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அது சித்தாந்தம் ரொம்ப முக்கியம் தம்பி. நீ இட ஒதுக்கீட்டுக்கு தான் ஓட்டு போடணும். சமூக நீதி என்ன நீ மறந்துட்டிய? சாப்பாட்டுக்கே வழி இல்ல, சமூக நீதியை மறந்துட்டியான்னு அவன்கிட்ட கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ சித்தாந்தம் எப்ப வெற்றி பெறும்? எப்ப வெற்றி பெறும்னா உண்மையிலேயே திருப்தி அடையும் போதுதான் வெற்றி பெறும். சித்தாந்தத்தின் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம், அது கரெக்ட். ஷார்டேஜ் காலகட்டம் எதுவுமே ஷார்டேஜ் தான் அங்க. அப்போ ஸ்கூல்ல எங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம்ங்கிறதுலாம் நான் 8th 9th தாங்க யூனிஃபார்ம்ங்கிற கான்செப்டே கேள்விப்பட்டேன். வீட்டுலதான் தச்சு கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு செட் 2 செட் தான் எடுத்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஓரளவுக்கு மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற ஃபேமிலிலேயே. அப்ப சாதாரண பசங்களை பத்தி நீங்க கேட்கவே வேண்டாம். முகாவாசி பேருக்கு கால் சட்டை கிழிஞ்சுதான் இருக்கும். தபால் பெட்டின்னு சொல்லுவாங்க அத. ஆமா, அப்படி இருந்த நிலைமைதான். வேணாலாம் நீங்க நான்லாம் இங்கு வில்ல வாங்கி அது தண்ணியில போட்டு அதை கரைச்சு மையாக்கி அப்புறம் ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்கு, அதுல ஒரு நிப்ப சொருகி அப்படிதாங்க நான் 5வது வகுப்பு வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். எதுக்காக நான் இதெல்லாம் நினைவுபடுத்துறேன்னா, இதெல்லாம் நம்மளோட கடந்த காலம். தயவு செஞ்சு இதை மறந்துடக்கூடாது. அப்போ அது அரசியல் தலைமைக்கும் அந்த சிந்தனை இருக்கணும். உதயநிதி எந்த காலத்துல இருந்திருப்பாரு? அவன் ஃபாதர் பெரியாள். அவர் தாத்தா ரொம்ப பெரியவர். அவர் தமிழ்நாட்டின் சிற்பி. அவர் முதல்வர். அவர் காலகட்டத்தில இருந்து இவர் வர்றாரு. அப்பா காலகட்டத்தில இருந்து வர்றாரு, தாத்தா காலகட்டத்தில இருந்து வர்றாரு. திரைப்பட தயாரிப்பாளர். முதல் படம் குருவி, 2வது படம் ஆதவன், அப்படியே சக்சஸ். அதுக்கு பிறகு ஹீரோ. ஆஸ் அ ஹீரோ பெரிய அவரு சில படங்கள் தோல்வி இருக்கலாம், சில படங்கள் வெற்றி இருக்கலாம், பட் அவர் ஒரு ஹீரோ. அப்போ அவரோட வாழ்க்கையில இதுவரைக்கும் ஷார்டேஜ் சந்திச்சிருக்க மாட்டாரு. எதெல்லாம் நம்ம தாண்டி வந்தோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இல்ல படித்திருக்கணும். ஆனா தாத்தா சின்ன பத்திரிகையில ஒரு 10 லைன்ல ஒரு கட்டுரை வந்தா கூட படிக்கிறவர். காலையில அவர் 4 o'clock எழுந்திருப்பாருங்க. கலைஞர் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுப்பாரு தெரியுமா? காலைல 5 மணிக்கு வாயாம்பாரு. முதலமைச்சரா இருக்கும்போது 5 மணிக்கு போனோம்னா எல்லா பேப்பரையும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு உட்கார்ந்துருப்பாரு ரெடியா. அது வேற மாதிரியான ஒரு யுகம். இன்னைக்கு நெட் உலகம். எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆடியோலயே வந்துருச்சு, செய்திகள் ஆடியோலயே வந்துருச்சு, கேட்டாலே போதும். அப்ப அதையும் நம்ம பயன்படுத்திக்கிடணும். பழைய மாதிரியே நீ பேப்பர் எடுத்து படி அப்படின்னு நான் சொல்ல வரல. பிடிஎஃப் வடிவத்துல வந்த பிறகு பழைய பேப்பர் வடிவத்துல நீ படிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் படிக்கிறீர்களா? செய்தியெல்லாம் வாசிக்கிறீர்களா? உள்வாங்கிக் கொள்கிறீர்களா?
அல்லது அதற்கேற்ற ஒரு குரூப்பை வச்சிருக்கீங்களா? பெரிய தலைவர் நேரம் கிடையாது, ஆனா செய்தியோட சாரத்தை கொடுக்கறதுக்கான ஆட்கள் இருப்பாங்க. அப்போ 2 விதமான ஒரு டீமை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் தட் இஸ் கால்டு டீம் பில்டிங். சினிமா எப்ப சக்சஸ் ஆகுது? பக்கா டீம் இருக்கும்போது தான். இளையராஜா இசை, வைரமுத்து கவிதைகள், பாரதி ராஜா டைரக்ஷன், அந்த டீம்ல ஒரு பிணக்கம் ஏற்பட்டு அவங்கவுங்க தனித்தனியா பிரியும் போது என்ன நிலைமை ஆயிடுச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அவர் வந்து ஒரு புது டீம் பில்டப் பண்ணணும். அந்த டீம்ல வந்து இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் இருக்கணும். அந்த டீம் உடைஞ்சிடாம அவர் காப்பாத்திக்கிடணும். அவரோட தொடர்பு எல்லையை விஸ்தரிக்கும். அப்பதான் அவர் உண்மையிலேயே துணை முதல்வராக சக்சஸ் ஆக முடியும். இன்னொரு பக்கம் அஃபிஷியலி அவர் வந்து ஒரு செகண்ட் பிளேஸில் போயிட்டார். துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி சீனியர் அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு ஜாம்பவான்களும் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இவருக்குமான அந்த இணக்கம் எப்படி இருக்கும் சார்? எனக்கு என்னமோ அதை பத்தி பெருசா நான் கவலைப்பட வேணும்னு நினைக்கலைங்க. என்ன காரணம்னா, எப்போதுமே நீங்க ஒரு புதிய தலைமை இதுக்கெல்லாம் வந்து தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளும் இல்லையா? ஒரு காலமும் சரி, கட்சியும் சரி, சமுதாய சூழலும் புதியவர்களுக்கு தயார்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு புதிய தலைமை தயாராகும் போது இயல்பாக என்ன ஆகும்னா, பழைய தலைமை கொஞ்சம் பலவீனமாகும். அதை நான் மறுக்கவே இல்லை. இப்ப நீங்க எல்லாம் புதுசா வந்தீங்க பத்திரிகை உலகத்துக்கு. இப்ப நான் வந்து 45 வருஷம் எனக்கு ஆச்சுங்க. என் அனுபவத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சின்ன பையங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பேனா பிடிச்சி எழுதிட்டு இருக்கேன். உங்க கருத்தை ஏத்துக்க முடியாது, அப்படி சொல்ல முடியுமா? காரணம் புதிய சிந்தனையாளர்கள், புதிய புதிய பணிகளுக்கு புதியவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ நம்ம வந்து நம்மளை நாமே தயார்படுத்திக்கலாம். எவ்வளவு வயசானாலும் நம்ம இளமையா சிந்தனையா இருக்கலாம், இல்ல புதிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப தயார்படுத்திக்கலாம். ஆனால் உங்களுக்கு இணையா நாங்க ஓட முடியுமா? எங்களால ரன் பண்ண முடியுமா? அதாவது ஓடுறது ஒரு பாதை, அந்த பாதையில நீங்க ஓட்டப்பந்தயம் மாதிரி. நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேகமா ஓடி இருப்பேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ கட்சியில இருக்க சீனியர்கள் அவங்களுக்கும் அதே நல்லதான். அப்ப 80 வயசுக்கு மேல ஆகிற துரைமுருகன் அவர் எனக்கும் ரொம்ப சீனியர். பச்சைமா காலேஜ் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவரு. அதுக்கு அடுத்த நிலைமையில நிறைய பேர் டிஆர் பாலு இருக்காரு. ஆனா அவங்கள வந்து அவங்க உதயநிதிய இல்ல உதயநிதியோட பாலிசிஸ் இதெல்லாம் வந்து அப்படியே ஏத்துக்கிடணும் அந்த விஷயம் இல்ல. அந்த கட்டாய நிர்பந்தமும் உதயநிதிக்கு இல்லைங்க. சீனியர் தலைமை இருக்கும், அது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது அப்படியே காணாம போயிடும். இல்லைன்னா அவ்வளவுதான். அரசியல் காலம் முடியும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனா புதிய தலைமை கிரியேட் ஆகும் போது தானே அந்த கட்சி வந்து தொடர்ந்து அந்த பழைய பொலிவோடு இது பண்ண முடியும். உதயநிதி நடுவுல நான் ஊருக்குள்ள போயிருக்கும் போது என் உயிரிலும் மேலான நினைக்கிறேன் ஒரு டாபிக், அதுல பேச்சு போட்டி. அது இவங்க ஆர்கனைசேஷன் தான், இவங்க நடத்துறாங்க. சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம், அதாவது ஒரு பேரூராட்சி அளவுல எல்லாம் நடந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா, நாங்களே பேச்சு போட்டி மூலமா தான் இந்த இதுக்குள்ளே வந்தோம். என்னோட முதல் பேச்சு போட்டி 3வது வகுப்பு படிக்கும் போது. பேச்சு போட்டி எங்க நடந்தாலும் பேரை கொடுத்துட்டு போய் பேசி ஏதாவது பரிசு வாங்கணுங்கிற ஒரு உந்துதல் இருக்கும். பரிசு கிடைக்காம கூட போவோம். ஆனா அது இல்லை, காலேஜ் டேஸ் வரைக்கும் அதை நான் கண்டினியூ பண்ணேன். அது இன்னைக்கே எனக்கு வந்து உதவியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பல கருத்துக்களை வந்து நம்ம நினைக்கிறோம். நீங்க பேசும்போது நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என் சிந்தனையில தோன்ற கருத்தை நான் வந்து வடிவத்துல கொண்டு வந்து மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, உங்க மூலமா. அதுக்கு வந்து பெரிய ஹெல்ப் எதுன்னா பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள். அதை வந்து திருப்பி மீண்டும் தொடர்ந்து இருக்காங்க இவங்க உதயநிதியோட டீம். அது ஒரு நல்ல விஷயம்னு எனக்கு அப்போ தோணுச்சு. நான் சொல்றதெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு எல்லாம் முன்பு நடந்த விஷயம். சில கூட இல்லை, 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து 1 வருஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். எதுக்காக நான் சொல்றேன்னா, அப்போ அதுல இருந்து தான் நமக்கு வந்து புதிய சிந்தனைகளும் புதிய தொண்டர்களும் கிடைப்பாங்க. அது பிலோ 80 அந்த டார்கெட் குரூப்ல இருந்து வருவாங்க. அது வந்து உதயநிதிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது யார் கொடுத்த திட்டம் இல்ல அவரே நினைச்சாரா அது தெரியல. ஆனா உதயநிதியோட இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்கும்னா, ஒரு பெரிய பதவிக்கு வரும்போது சுத்தி ஒரு பெரிய குரூப் சேரும். அந்த குரூப் வந்து இன்னொரு குரூப்பை உள்ளே விடாது. ஏன்னா நம்மளோட அண்மை பாதிக்கப்பட்டுரும், நமக்கு இருக்கிற அந்த இது போயிடும், செல்வாக்கு போயிடும். அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நீங்க புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய சிந்தனையாளர்கள், புதிய புதிய தொண்டர்கள், இவங்களை வந்து நம்மகிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ராஜ சிந்தனையோடு ஒத்து போபவர்கள் தான் அந்த அரச சபையிலே இருக்க முடியுங்க. ராஜா சொல்றதுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டு தர்பார்ல உட்கார்ந்து இருக்க முடியுமா?
உட்கார்ந்திருக்க முடியாது. தர்பார்ல நம்ம இடம் பறி போயிடுவேன்னு நினைக்கிறவங்க மன்னர் சொல்வது எதுவோ அதுதான் சரின்னு இருப்பாங்க. அது ஒரு தனி குரூப். ஆனா அதுக்கு தேவை யாரா இருப்பாங்க அப்படின்னா அதையும் தாண்டிய தேவைகள் மாற்று கருத்து சொல்றவங்க. அது உதயநிதி அந்த இடத்துல ஒரு சரியா சொல்லி இருந்தாலும் நான் நினைக்கிறேன். அதாவது நான் என் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு எனது பணி மூலமாக பதில் கொடுப்பேன். அது சரிதான். பணி மூலமா தான் பதில் கொடுக்க முடியும். ஒரு ஷேடோ என்ன விழுவும்னா, எனக்கு துணை முதல்வரா எப்படி ஆனாரு, முதலமைச்சரின் மகன் துணை முதல்வர் ஆயிட்டாரு. அது இந்தியா பூராவும் நிறைய அந்த உதாரணங்களையும் பார்க்கலாம். வாரிசு அரசியல் சொல்ற பிஜேபிலேயே ஏகப்பட்ட வாரிசுகள் இருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருக்காங்க, எல்லாத்துலயும் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதை புறந்தள்ளிடலாம். அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் வைக்க வேண்டியது இல்லை. ஆனா உண்மையிலேயே உதயநிதி செய்ய வேண்டியது என்னன்னா, எதிர்காலத்துல அவருக்கு காத்திருக்கிற ஒரு பொறுப்பு. அது என்னன்னா, எல்லார் காலத்துக்கும் பிறகும் எங்க காலத்துக்கு சொல்லலாம். என்னங்க சவால்னு சொல்லலாம் இல்லையா? பொறுப்பு சவால், நிச்சயமான சவால். நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ திராவிட சித்தாந்தம் இதெல்லாம் வரும்போது கடவுள் மறுப்பு கொள்கை, அது பெரியாரோட கொள்கை, இறைமறுப்பு. இப்போ பெரியார்ட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி வரும்போது இறைமறுப்புங்கிற சித்தாந்தத்திலேயே சமரசம் பண்ணுச்சு அந்த கட்சி. எவ்வளவு துணிச்சலான நடவடிக்கையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. 49 ஒன்றே குலம் ஒருவனை தேவன்டார் அண்ணா. மற்ற எல்லா கொள்கைகளும் கிட்டத்தட்ட பெரியார் கொள்கைகள் தான். சமூக நீதியோ பெண் விடுதலையோ எல்லாமே, உழைக்கும் மக்களுக்கான உரிமைகள் எல்லாமே பெரியார் கொள்கைகள் தான். கைம்பெண் திருமணம் எல்லாமே. ஆனால் பெரியாரோட மிக வலிமையான ஒரு அவர் வலியுறுத்திக்கிட்டே வந்தது கடவுள் மறுப்பு. என்ன காரணம்னா, ஏற்றத்தாழ்வே கடவுளுங்கிற அந்த சிந்தனையில இருந்து தான் வருது அப்படிங்கிறது அவரோட கருத்து. அதை வாக்கரசியலுக்கு முதலாக சமரசம் செய்து கொடுத்தது அண்ணா. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இத்தனைக்கும் கலைஞர், நாவலர் இவங்க எல்லாமே கடவுள் மறுப்பு கொள்வதுதான். எம்ஜிஆர் கடவுள் மறுப்பு கொள்கையில சொல்லல. அவர் உதிராட்சி மலையெல்லாம் போட்டிருந்தாரு. அவங்க அம்மா படத்தை பூஜைகளை வச்சிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல சமரசம் எப்படி ஏற்படுது? கடவுள் மறுப்பு கொள்கை அதை நம்ம பெருசா வலியுறுத்த வேண்டாம், பிற சமூக சீர்திருத்த கொள்கைகளை வலியுறுத்துவோம். ஒன்று. இரண்டாவது மொழி. இந்தி எதிர்ப்பு. இந்தி எதிர்ப்புனா இந்தி திணிப்பு எதிர்ப்பு. நான் 65 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கல்லூரி மாணவன். இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு, இதுதான் எங்க குழுவோட பேர், மதுரை. அப்போ இன்றைய தேதிக்கு மொழி திணிப்பு சாத்தியமா? வட இந்தியாவில இருந்து இந்திய திணிச்சிட முடியுமான்னு நான் சிந்தனையில மாறுபடுறாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு தொழில்நுட்பம் ரொம்ப முன்னேறிடுச்சு. என்னத்துக்குங்க இந்தியெல்லாம் திணிக்க வேண்டியதே இல்ல. நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா இந்தியில டைப் அடிச்சு தர்றதுக்கு சாப்ட்வேர் வந்துருச்சு இல்லையா? தமிழ் எழுத்து அப்படி இந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சாப்ட்வேர் வந்துருச்சு. இந்தியில தெலுங்கு எந்த மொழியா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா ஒரு 15 நிமிஷம் ஆடியோ ஃபைல தூக்கி அப்லோட் பண்ணீங்கன்னா அதை நீங்க விரும்புற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும், இல்ல விரும்பின மொழியில டெக்ஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இப்படி எத்தனையோ வசதிகள் வந்துருச்சு. அப்போ நம்மளோட மொழி கொள்கையில நம்ம மாற்று சிந்தனை வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோமா? ஏன்னா வளரும் தொழில்நுட்பம். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. வாங்கினா 60 பக்கம் 70 பக்கம் கைட்டு எழுதி ஒரு கட்டுரையை தயார் பண்ணி திடீர்னு நியூஸ் மாறிடும், அந்த கட்டுரையை கிழிச்சு போட வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம். கிழிச்சு போடுதல்ங்கிறதுக்கே இன்னைக்கு பத்திரிகையாளருக்கு வேலை இல்லை. ஏன்னா எல்லாம் கணினியில இருக்கு, டெலீட் தான் பண்ணணும். இல்லைன்னா கூட எடுத்து ரிசர்வ்ல போட்டு வச்சுட்டு இன்னொரு தடவை பயன்படுத்திக்கிடலாம். சோ எதுவுமே வீடாகாத ஒரு காலகட்டத்துல நம்ம தொழில்நுட்பத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம பழைய சித்தாந்தங்களை மாறுதல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்குமா? நம்ம ரீவிசிட் பண்ணணுமா? இப்ப இருமொழி கொள்கை ரீவிசிட் பண்ணணுமா? தமிழ்நாட்டின் உயிர் நாடியே இருமொழி கொள்கை தான் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? இப்படியான பல கேள்விகள் இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஆனா இது எல்லாமே திருப்பி அரசியல்னு வரும்போது வாக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம், நம்மளோட வாக்கு வங்கி என்ன, இந்த கேள்விகளுக்கு உட்பட்டது. அப்போ ஒரு குரூசியலான காலகட்டத்துல, நெருக்கடியான காலகட்டத்துல தான் உதயநிதி துணை முதல்வர் ஆயிருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம். இன்னொரு பக்கம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது மாதிரி, சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்றது மாதிரி, ஒரு ஜூனியர் அரசியலில் ஒரு ஜூனியர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதே நேரத்தில் பொன்முடி மாதிரியான ஒரு சீனியரை துறையை மாற்றி வனத்துறைக்கு மாற்றுறாங்க. மனோ தங்கராஜ் அவர்களை பதவி நீக்கம் செய்கிறாங்க. மறுபடியும் ஆவடி நாசரை கொண்டு வராங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் எப்படி பார்க்கலாம்? குறிப்பாக பொன்முடி அவர்களின் அந்த துறை மாற்றம் எதை நோக்கியது சார்? பொன்முடி துறை மாற்றம்ங்கிறத நான் அவ்வளவு பெருசா திங்க் பண்ணலைங்க. என்ன காரணம்னா, நீங்க சொல்றது சரிதான். வனத்துறை, அது உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைனா ஏதோ ஒரு டீ ப்ரொமோஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா உயர்கல்வித்துறையில ஆளுநருக்கும் பொன்முடிக்கும் இடையில இருந்த மன வேறுபாடுகள், இப்படி பல விஷயங்களையும் நீங்க சேர்த்து இதுல பார்க்கணும்.
இப்போ ஏதாவது ஒரு வகையில ஆளுநரோட ஸ்மூத்தான ஒரு ஒரு அவரோட அந்த ஸ்மூத் நடவடிக்கை இல்லைன்னா இந்த மந்திரி சபை மாற்றம் இதெல்லாம் வந்து இன்னும் மீண்டும் அரசியல் சர்ச்சைக்கு ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மனசுல வச்சு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது என்னோட சொந்த பார்வை. ஆனா ஒரு சீனியர் அமைச்சர், சீனியருங்கிறதுனாலயே ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாதுங்க. அப்படின்னா எப்பதான் வந்து ஜூனியர் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும்? அவன் 70 வயசான பிறகா? நம்ம நண்பர் ஒருத்தருக்க ஒரு பரிசு குழுல நான் இருக்கேன். அந்த பரிசு கலைஞர் எழுதுகோள் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் ஒரு பத்திரிகையாளர். 2 முறை நாங்க தேர்ந்தெடுத்தவங்களுமே ரொம்ப சீனியர்ஸ். ஒருவர் வந்து தினத்தந்தியோட செய்தி ஆசிரியர், கிட்டத்தட்ட 90 வயசு. இன்னொருவரும் வந்து அதே மாதிரி தினமணின்னு நினைக்கிறேன், அவருக்குமே வந்து 85, 90 வயசு. இவரோட ஒரே கேள்வி என்னன்னா, ஏங்க அப்ப எனக்கு நீங்க விருது வழங்கணும்னா எனக்கு 80 வயசு ஆனா தான் என்னைய கன்சிடரே பண்ணுவீங்களான்னு கேட்பாரு. எனக்கு அது கொஞ்சம் சரின்னு தோணும். அதாவது அது ஏஜ் சீனியாரிட்டி அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது சரியா வருமா? அப்படி பார்க்க முடியாதுங்க. பலர் பல பல சில நேரங்களில் நம்மளோட உடல்நிலை சரியில்லாம இருக்கும். வயது காரணமாக பல அறுவை சிகிச்சைகள் என்னமோ நம்ம பண்ணிட்டு தானே இருக்கணும், வேற வழி இல்லையே. இப்ப அதுக்கேற்றவாறு தானே நம்மளோட பணித்திறன் அமையும். பழைய மாதிரியே ஃபுல்லா டிராவல்லே ஓடுற மாதிரியான ஒரு உடல் திறனோடையா வந்து சீனியர் அமைச்சர்கள் இருக்க முடியும்? 70 வயசை தாண்டிட்டா வேகமா மாடிப்படி ஏறிடுவீங்களா? எம்ஜிஆர் வந்து ரொம்ப வலிமையானவன்னு எப்பவுமே காட்டிக்கிட்டே இருப்பாரு. அதாவது 70 வயசுக்கு மேலேயும் நீங்க தையல் எந்திரம் எல்லாம் கொடுத்தா அதை 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க மேடையில. எம்ஜிஆர் டக்குன்னு ஒரு கைட்டா அதை தூக்கி அந்த பயனாளி கொடுப்பாரு. அது ஒரு வகையான மைண்ட் செட். என்னன்னா நம்ம வந்து அவ்வளவு தூரம் உடல் வலிமையோடு இருக்கும். மாடிப்படியில வேகமா ஏறி போறது. மோடிட்டு கூட நான் அதை பாப்பேன் அப்பப்ப. அந்த விமான படிக்கட்டு படிகள்ல உள்ள போய் மூச்சு வாங்குறான்னு நமக்கு தெரியாது, உட்கார்ந்துட்டு. ஆனா அது வந்து என்ன பண்ண, பாலிடிக்ஸ்ல ஒரு ஆப்டிக்ஸ் தான். நம்ம சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கோங்கிறத தொடர்ந்து நம்ம வாக்காளர் பெருமக்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு மனசுல நமக்கு ஒரு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இருக்காது. இப்படி இதுதான் காரணம். மற்றபடி சீனியர் அமைச்சர்கள் அப்படின்னா அவங்களோட பணித்திறன், இந்த பொறுப்பு அவங்களால தாங்க முடியுமா, உயர்கல்வித்துறையில இருக்கிற சவால்கள் என்னென்ன, இதெல்லாம் பேசித்தான் அந்த முடிவு எடுக்க முடியும். அப்போ ஏன் வந்து மனோ தங்கராஜை விட்டாங்க? அரசியல் ரீசன் இருக்கலாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரி தொகுதியை எந்த காலத்தையும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் தரணும். அங்க வந்து திமுக நின்று தனியா நின்று ஜெயிக்கவும் முடியாது, அதிமுகவை தனியா நின்று ஜெயிக்கவும் முடியாது. பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டுங்க அந்த இது. ஆனா வந்து ஜெயிக்கவே முடியல. என்னன்னா இந்த கூட்டணி காம்பினேஷன்ல ஓட்டு வங்கி மாறிடுது. அப்ப இப்போதைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு துறை அமைச்சர் தேவையில்லை அப்படின்னு கூட முடிவெடுத்திருக்கலாம். கன்னியாகுமரியில வந்து திமுக கன்னியாகுமரி எம்பி தொகுதியிலயோ இல்ல ஈவன் ஃபார் தட் மேட்டர் அங்க இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளிலயோ திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு அதிகம். காங்கிரஸ் கட்சிக்கு தான் அங்க அதிக தொகுதிகளை விட்டு தர வேண்டியது இருக்கும். எனவே அது ஒரு அரசியல் முடிவா கூட இருக்கலாம். அதனால மனோ தங்கராஜ் பால்வளத்துறையில ரீசெண்டா பல கான்ட்ரவர்சிஸ், ஆவின் சம்பந்தப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆவடி நாசர் ஏற்கனவே அவர் வந்து மந்திரி பதவியில் இருக்கும்போது பல்வேறு கான்ட்ரவர்சிஸ் காரணமா நீக்கப்பட்டார். அப்போ செஞ்சி மஸ்தான மந்திரி பதவியில இருந்து எடுக்கும்போது சிறுபான்மையினத்தை சேர்ந்த இன்னொருவருக்கு மந்திரி பதவி தரணும். இது எல்லாமே அந்த அரசியல் கால்குலேஷன் வந்துருது இல்லையா? அப்படியான காரணங்களா தான் இருக்கும். எனவே அதை கூட நான் வந்து அவ்வளவு பெரிதாக பார்க்கவில்லை. ஆனா ரிப்போர்ட் கார்டுன்னு பார்த்தா ஆட்சி மீதான அதிருப்தி இது கண்டிப்பா எல்லா ஆட்சியும் சந்திக்க வேண்டிய பிரச்சனை தான். திமுக ஆட்சி 2021 வந்தப்ப இருந்த ஒரு மாபெரும் உற்சாகம்லாம் இப்ப இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2025 பிறந்தா தேர்தல் வருஷம் மாதிரி தான். 2026 நீங்க தேர்தலை சந்திக்கணும். ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் இப்போ கொண்டு வருதுன்னு முடிவெடுத்தா அதை பார்க்கணும். நவம்பர் மாசம் பெருவெள்ளம் என்ன ஆக போகுது, பெரிய அளவுக்கு முன்ன பெய்ய போதா, அது நம்ம யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்களா, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா தமிழ்நாடு பூரா பெரிய ஏற்கனவே பெய்த பருவமழையில எப்படி வந்து குஜராத் சஃபர் ஆச்சு, தெலுங்கானா ஆந்திரா சஃபர் ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். வயநாட்டுல எப்படி வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னு. அது எல்லாமே வந்து மாபெரும் பிரச்சனையாக மாறுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பல பிரச்சனைகள் இயற்கை சீற்றம் காரணமா கூட வரலாம். அதை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல அரசு போய் மாட்டோம். அந்தந்த துறை அமைச்சர்கள், இன்னும் சொல்ல போனால் துணை முதல்வர்ங்கிற முறையில உதயநிதி ஸ்டாலினோட பொறுப்பும் அதில் கூடும்.
அப்ப அவரை பற்றிய அசஸ்மெண்ட், இந்த புதிய மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்த மந்திரி சபையில இருக்கிறவங்களை பற்றிய அசஸ்மெண்ட் அடுத்த 3 மாசம் நடக்கும். அதாவது 2025 ஜனவரியில் நம்ம எதை பேசுவோம்னா, பருவமழை காலத்துல நம்ம செய்தவை, செய்ய தவறியவை, மக்களுக்கு அதனால் ஏற்பட்ட துன்பங்கள், இதை பத்தி பேசுவோம். அதுபோக இன்றைய தேதிக்கான விலைவாசி ஏற்றம், மத்திய அரசாங்கத்தோட பல்வேறு தவறான கொள்கைகள், ரெடிமேட் ஜவுளிக்கு 18% டாக்ஸ் ஏற்ற போறாங்க, 5%ல இருந்த டாக்ஸ். அதாவது நீங்க 1000 ரூபாய்க்கு சட்டை வாங்கினீங்கன்னா 180 ரூபா வரி கட்டணும். 1000 ருபீஸ் ரெடிமேட் ஷர்ட்டுக்கு 180 ருபீஸ் வரி. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா திருப்பூர் இப்படி பல தவறான பொருளாதார கொள்கைகள். சமையல் எண்ணெய்க்கான இறக்குமதி கொள்கையை மாத்தினாங்க. எண்ணெய் விலை கண்ணாமண்ணான்னு ஏறிட்டு இருக்கு. ஊர்களில் இப்ப நம்ம பகுதிகளில் நம்ம பயன்படுத்துறது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், மூணுமே இன்னைக்கு ஷார்ட் சப்ளை. ஃபெஸ்டிவல் சீசன் என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. பாதிக்கு பாதி தேங்காய் விளைச்சல் சரிவு. சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல தேங்காய் விலை விண்ணை தொற்றும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அது மாநில அரசையும் சேர்த்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா இவ்வளவு நுணுக்கமா இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட ப்ராப்ளங்க, இதெல்லாம் மோடி செஞ்ச தவறான விஷயம். அது எவ்வளவு நாளைக்கு நமக்கு ஓடும்? எல்லாமே பிஜேபி தான். பிஜேபி செய்த தவறான கொள்கைகள், சித்தாந்தங்களுக்கு எதிரி. அது மட்டுமே நம்மளோட வாக்கு வங்கிய ஸ்திரப்படுத்திடுமா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல ஜனங்க. அப்ப அந்த இடத்துல உதயநிதி உண்மையிலே ஒரு அக்னி பரீட்சைன்னு தான் நான் நினைக்கிறேன். அமில சோதனை, சரியா சொல்ல போலாம். அந்த அமில சோதனையில் அவர் எந்த அளவுக்கு வெற்றி கொள்ள போகிறாருங்கிறத வைத்துத்தான் அவரோட துணை முதல்வர் பதவி, அதை பத்தி அசஸ்மெண்ட்டை நம்ம போட முடியும். கண்டிப்பா சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.